அவள் இவ்வளோ ஆசையாக அந்த ஆசிரமத்தில் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருப்பா. நீ என்னடா ஓவரா பண்ணுற? மனசாட்சி இருக்கா? மனு, இந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்கள எத்தனை பேருக்கு அவங்களோட பர்த்டே என்னைக்குன்னு தெரியும்? என்ன மாதிரி ஒன்ன மாதிரி உன்னோட டேட் ஆஃப் பர்த் இதுதான் சொல்றதுக்கு அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. இந்த இடத்துல எனக்கு டெக்கரேட் பண்ணி எனக்காக அவங்கள பாட்டு பாட சொல்லி கேக் கட் பண்ணி வீடியோ எடுத்து, மனு இங்க இருக்கவங்கள ஒரே ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி யாராவது பண்ண மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டா நீங்க பண்ற இது எதுக்குமே அர்த்தம் எல்லாம் போயிடும். அதுக்காக நீங்க யாருக்கும் எதுவும் கொடுக்க வேணாம்லாம் நான் சொல்லல. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்கள்ட்ட கேளு. நீ கொடுக்குற பிரியாணி தான் இங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இங்க யாருக்காவது பீஸா சாப்பிடணும்னு ஆசை இருக்கலாம், கலர் பென்சில் வேணும்னு தோணலாம், யாருக்காவது படிக்க ஹெல்ப், சைக்கிள் வேணும்னு தோணலாம். மனு, இங்க நிறைய பேருக்கு அவங்க கூட பேசி சிரிச்சு விளையாட ஒரு ஆள், இந்த பர்த்டே கிட் எல்லாம் இல்லாம அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்கள்ட்ட கேளு. மனு, இது க்ரூயல்டி. அக்கா, இன்னைக்கு யாருக்கா பர்த்டே? இல்லை, கேக் வெட்டினா சாப்பிட போயிடலாம்ல. ஏய், உனக்கு பிரியாணி பிடிக்குமாடா? ம். வேற என்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீம். உங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல இங்க இருக்கும்.